கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள டோல்கேட்டில் சுங்க கட்டணம் செலுத்துவது தொடர்பாக ஊழியர்கள் ஒரு தரப்பினரை தாக்கிய நிலையில் அதற்கு பதிலடியாக ஊழியர்களை 10க்கும் மேற்பட்டோர் சூழ்ந்து தாக்கி பிக்கப் வேனில் ஏற்றிச் சென்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கணேஷ். கணேஷ், முழு விவரங்கள் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த கிருஷ்ணகிரி சாலையில் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை டோல்கேட் அமைந்துள்ளது. இன்று மாலை 6 மணி அளவில் மாடுகளை ஏற்றிக்கொண்டு வந்த டெம்போ ஒன்று டோல்கேட்டை கடக்க முயன்றது. அப்போது அங்கிருந்த ஊழியர்கள் கட்டணம் கேட்டுள்ளனர். ஆனால் டெம்போவில் வந்த நபர்கள் டோல்கேட் கட்டணம் செலுத்த முடியாது என்றும் தங்களை அப்படியே வெளியே அனுமதிக்குமாறு கேட்டுள்ளனர். இதற்கு டோல்கேட் ஒப்பந்த ஊழியரான கீழ்வீதியை சேர்ந்த ஹரிஸ் மறுப்பு தெரிவித்துள்ளார். கட்டணம் செலுத்தவில்லை என்றால் வாகனத்தை பின்னோக்கி எடுத்துச் செல்லுங்கள் என்று ஹரிஸ் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த டெம்போ ஆசாமிகள் ஹரிஸிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஹரிஸுக்கும் ஆதரவாக மூக்க கவுண்டனூர் கிராமத்தை சேர்ந்த மற்றொரு ஊழியரான உதயகுமார் என்பவரும் அங்கு வந்து பேசியுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் டெம்போவில் வந்த வாலிபர்கள் தங்களது மொபைல் போன் மூலம் நண்பர்களுக்கு தகவல் கொடுத்தனர். அடுத்த சில நிமிடங்களில் மற்றொரு பிக்கப் வாகனத்தில் 30க்கும் மேற்பட்ட கும்பல் டோல்கேட்டிற்குள் அதிரடியாக புகுந்தது. அவர்கள் அங்கிருந்து ஊழியர்கள் ஹரிஸ் மற்றும் உதயகுமார் ஆகிய இருவரையும் சூழ்ந்து கொண்டு சரமாரியாக தாக்கினர். டோல்கேட்டில் இருந்த தடுப்பு கம்பிகளை உடைத்து தாக்கப்பட்டதில் இருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. ரத்த வெள்ளத்தில் சரிந்த இருவரையும் விடாத அந்த கும்பல் அவர்களை தரதரவென இழுத்துச் சென்று தாங்கள் கொண்டு வந்த பிக்கப் வாகனத்தில் பலவந்தமாக ஏற்றி அங்கிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கடத்திச் சென்றனர். டோல்கேட்டில் இருந்த மற்றொரு ஊழியர்கள் தடுத்து பார்ப்பதற்குள் இந்த கடத்தல் நாடகம் அரங்கேறியது.